Hey guys, welcome to my channel Vlogs with Swati. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நாங்க எங்க ஆச்சி வீட்டுக்கு தான் போக போறோம். இது எந்த ஆச்சி அப்படின்னா, அம்மாவோட சித்தி, அம்மாவோட அம்மா இல்ல. ஆச்சி வீடு எங்க இருக்கு அப்படின்னா, ரொம்ப பக்கம்னு சொல்றதுக்கு ரொம்ப ஆசை கைஸ். பட் பக்கம் இல்ல, ரொம்பவே தூரம். திசையன்விளையில இருக்கிற ஆனைக்குடி. அங்க போறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோம்னா பாத்துக்கோங்களேன். காரணம் என்ன, வெயில் வெக்க தாங்க முடியல. என்ன வெக்கங்கிங்க. இப்பவே கண்ணை கட்டுது. இப்படிதாங்க எங்க நிலைமை இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியா எங்க ஆச்சி வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். அப்புறம் செம்ம ஹாப்பி ஆயிட்டு ஆச்சி வீட்டுக்கு வந்தோடனே செம்மையா இருந்துச்சு. பாருங்களேன், சுத்தி அப்படி பச்சை பசேன்னு அப்படி கூலிங்கா இருந்துச்சு. இதுதான் எங்க ஆச்சியோட பழைய வீடு. இது சூப்பரா இருக்குல்ல. இந்த வீட்டுக்கும் நாங்க வந்து இருந்து சாப்பிட்டு தங்கி போயிருக்கோம். அதுக்கப்புறம் இதுதான் எங்க ஆச்சியோட புது வீடு. இதுவும் சூப்பரா இருக்கு. மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். சின்னதா இருந்தாலும் எங்க ஆச்சி வீடு ரொம்ப அழகா நீட்டா சூப்பரா இருக்கும். எனக்கு எங்க ஆச்சி வீடு ரொம்பவே பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அப்புறம் நமக்கு என்ன, நம்ம எல்லாம் ஜாலியா இந்த ஊஞ்சல விளையாட வேண்டியதான். நாங்க ஜாலியா விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் எங்க ஆச்சி வந்துட்டு, அம்மா இன்னைக்கு இங்க கோயில் கூடமா? நாங்க அப்படியாச்சு போடு என்ஜாய் பண்ணலாம் கோயில் கூட. நாங்களும் ஜாலி ஆயிட்டோம். அப்புறம் இப்போ வாங்க எல்லாரும் கொட்டு வருது பார்க்க போக சொல்லி எங்களை கூட்டு போனாங்க. நாங்களும் பார்க்க போயிட்டு அங்க போய் பார்த்தா எல்லாருமே இந்த தட்டுல மஞ்சள், குங்குமம், வாழைப்பழம், பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே கொண்டு போனாங்க. இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுக்கப்புறம் நாங்களும் கோயில் கிளம்பியாச்சு. சரி நமக்கு தான் தெரியல, நம்ம அம்மாட்ட போய் கேட்கலாம்னு சொல்லி எங்க அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா உனக்கு இதை பத்தி தெரியுமாமான்னு. எங்க அம்மாவும் என்கிட்ட இதே தான் சொன்னாங்க. சரி கோயில் போவோம், லேட் ஆயிட்டு சொல்லி ஆச்சுன்னு சொன்னாங்களா. நாங்க எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பி போயாச்சு. ஆக்சுவலா நாங்க போனதே ரொம்ப லேட்டு, ரொம்ப தூரமான ஊர் வரையா. சோ ரொம்ப லேட் ஆயிட்டு சாப்பாடுலாம் காலி ஆயிரும், சீக்கிரம் வாங்க இப்போ போனதான் சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அடிச்சு பரண்டு கிளம்பி ஒரு வழியா கோயிலுக்கு போயாச்சு. கோயில் போய் பார்த்தா அதுதான் லாஸ்ட் பந்தி போல. அடக்கடவுளே, நம்ம சீக்கிரமா உட்கார்ந்தாதான் நமக்கு சோறு கிடைக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நாங்க எல்லாரும் அடிச்சு பரண்டு ஒரு வழியா இடத்தையும் பிடிச்சிட்டோம். நமக்கு சோறு தான் முக்கியம். செம்ம பசி வேற, ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து வந்தோமா. ஸோ நல்ல பசியோட நல்ல ஒரு பிடி பிடிச்சாச்சு. நல்லா வெளுன்னு வெளுத்துட்டு அதுக்கப்புறம் நேரா எப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு கோயிலுக்கு வந்தோம். ஆனா இங்க பயங்கரமான வெக்க கைஸ். என்ன வெயிலு இந்த ஊர்ல தான் அப்படி அநியாய வெயிலு. வெயில் அவ்வளவு வெக்க கைஸ், எங்கேயுமே இருக்க முடியல. அதுவும் நாங்க வேற சாப்பிட்டு வேற வந்துட்டோமா, அதனால ரொம்ப வேத்து ஊத்திட்டு ரொம்ப கஷ்டமாச்சு. மே மாசம் கோயில் கூட எல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் போலப்பா, அப்படி ஃபீல் ஆகுச்சு. அப்புறம் சரி போய் கோயில் போய் சாமி கும்பிட்டு வரலாம்னு சொல்லி லைட்டா ஒரு கேப்சரும் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். போகும்போது கொட்டை அடிச்சுட்டு இருந்தாங்களா. நானும் ஏதோ சாமி வருது போலன்ட்டு ஒரு கையில செல்லு இன்னொரு கையில ஐஸ்கிரீம் வச்சு தின்னுட்டு இருக்கேன். அவங்க வந்துட்டு டிவிக்கோட எம்எல்ஏ, என்னால வணக்கம் வைக்க முடியாது ஏன்னா நான் செல்லு அதுக்கப்புறம் இன்னொரு கையில ஐஸ்கிரீம் வச்சிருக்கேன். நான் பார்த்து சிரிச்சுட்டு விட்டுட்டேன். ஆனா அவங்க பரவாயில்ல, எல்லாரையும் தனித்தனியா பார்த்து வணக்கம் வச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நாங்க எங்க ஆச்சி ஊர்லாம் சுத்தி காட்டிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு தெருவா போய் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இங்க எலுமிச்சை பழம் மரம் இருந்துச்சு. ஸோ ஆச்சி உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ பறிச்சுக்கோங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. நம்ம விடுவோமா, எலுமிச்சை பழ மரம் சும்மா இருக்கு, அதுலயும் நிறைய பழுத்து வர கிடக்கு, பறிடா அப்படி சொல்லி எல்லாத்தையும் பறிச்சாச்சு. பறிச்சுட்டு அடுத்து இந்த சைடு வந்து பார்த்தா இது வந்து அடுக்கு மல்லிப்பூ. இது வரைக்கும் எங்க அம்மா கூட எட்டு வந்திருக்காங்க. எங்க வீட்டுல இருந்துச்சு. ஒரே மல்லிப்பூல 7 அடுக்கு அது இருக்கும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஆச்சி வீட்டுக்கு ஏத்தாக்குல போய் பார்த்தா எங்க ஆச்சி வெத்தலை செடி, அதுக்கப்புறம் பப்பாளி, அந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு. என்ன தேவைனாலும் வீட்டு முன்னாடி வந்தா கிடைச்சிருமோல அப்படி இருக்கு. அப்புறம் சுத்தி பார்த்துட்டு நல்லா வீடியோ எல்லாம் எடுத்துட்டு நேரா ஆச்சி வீட்டுக்கு போயாச்சு. இப்பதான் எங்க ஆச்சி வீடு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு கைஸ். ஸோ நல்லா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். எங்க ஆச்சி வீடு நாங்க இருக்கிறனாலதான் இப்படி கொடூரமா இருக்கு. போகும்போது ரொம்ப சூப்பரா நீட்டா வச்சிருந்தாங்க. ஆச்சி வீட்டுல ஆச்சி மட்டும்தான் இருக்காங்க, யாருமே கிடையாது. ஸோ எங்க ஆச்சி ரொம்ப அழகாவும் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பெறவாசல் போய் பார்த்தா அங்கேயும் மரம். பாத்தீங்களா கைஸ், 3 வாசல் போய் பார்த்தா மரம், பெறவாசல் போய் பார்த்தா மரம், அப்படி இயற்கையிலேயே வாழ்றாங்க. செம்மையா இருந்துச்சு. அப்புறம் எங்க ஆச்சி பாத்தீங்களா, எங்க ஆச்சி மட்டும் தான் ஓல்டு வெர்ஷன் கைஸ். பட் எங்க ஆச்சி யூஸ் பண்ற மொபைல் நியூ வெர்ஷன் அப்படி இருந்துச்சு. நாங்க எல்லாரும் கலாச்சிட்டு கிடந்தோம். ஆச்சி நாங்க கூட ஓல்டு வெர்ஷன் தான் வச்சிருக்கோம், நீங்க இப்போ உள்ள வெர்ஷன் வச்சிருக்கீங்களே பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க ஆச்சி சிரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆச்சி வந்துட்டு பால் பாக்கெட் வாங்கி சித்திட்டு காஃபி போட்டு கொடுமான்னு சொன்னாங்க. நாங்க எல்லாரும் காஃபி குடிச்சு சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். எங்க ரிஷன் வந்து இன்ட்ரெஸ்டா வரைஞ்சிட்டு இருந்தாரு. கோயில் கடையில் அது வேணும் இது வேணும்னு ஆட்டையை போட்டாலாம் அதுதான் வரைஞ்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எல்லாரும் காஃபி குடிச்சு முடிச்சுட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தோம். இது வந்துட்டு எங்க சித்தி அவங்க சித்திட்ட பேசிட்டு இருந்த கிளிப்பு. ஏதோ தெரியல, ஒரு மெமரியா இருக்குமே சொல்லி அதை கேட்ச் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் ஃபேமிலி போட்டோ எடுக்கலாமேன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. அப்புறம் இந்த ஃபேமிலி போட்டோ எடுக்கிறதுக்குள்ள நாப்பட்ட பாடு இருக்கே கைஸ், கொஞ்சமா நெஞ்சமா. ஓ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. அப்புறம் எப்படியோ எடுத்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் கைஸ். அப்புறம் எங்க ஆச்சிக்கு எங்களை அனுப்பவே மனசுல, கூட கொஞ்ச நேரம் இருந்தா என்ன சொல்லிட்டே இருந்தாங்க.
இருந்தாலும் நம்ம போய் தானே ஆகணும். லேட்டா வேற ஆயிட்டு கார் அண்ணா வேற டைம் ஆயிட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்களா. சரி ஓகே கிளம்புவோம் அப்படி சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். பட் இருந்தாலும் மிஸ்ஸிங்கா தான் இருந்துச்சு. ஆச்சு பக்கத்துல இருந்தா கூட அப்பப்போ போலாம். ரொம்ப தூரங்கிறதுனால அப்பப்போ போக முடியல. இருந்தாலும் இந்த நாள் ரொம்பவே ஹேப்பியா போச்சு. ஜாலியா ஃபன் பண்ணி, என்ஜாய் பண்ணி நல்லா சுத்திட்டு வந்தோம். நீங்களும் இந்த மாதிரி உங்க ஆச்சி வீட்டுக்கு போய் ஃபன் பண்ணியிருக்கீங்களா சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.